வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் மோதும் முதல் T20 போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11 முக்கியமான 3 மாற்றம். அதாவது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரானது ஜனவரி 11ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் துவங்கி ஜனவரி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேளையில் தற்போது இந்த தொடரில் இடம் பிடித்து உள்ள இந்திய அணியின் வீரர்கள் தீவிர வளப்பயிற்சியினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு தினம் மொஹாலியில் துவங்க இருக்கும் இந்த முதலாவது T20 போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11இல் எந்தெந்த வீரர்கள் இடம் பிடிப்பார்கள் என்பது குறித்து அனைவரும் எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தினம் முதலாவது T20 போட்டிக்கான இந்திய அணியின் உத்தேச பிளேயிங் 11இல் தற்போது நாங்கள் தொகுத்து வழங்கியுள்ளோம். அதன்படி 16 பேர் கொண்ட இந்த இந்திய அணியிலிருந்து ரோஹித் சர்மா மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் துவக்க வீரர்களாக களமிறங்குவார்கள் என்பது உறுதி. ஏனென்றால் அவர்கள் இருவருமே இடதுகை வலதுகை துவக்க வீரர்கள் என்பதனால் துவக்க வீரர்கள் இருவர்களும் இருவராகவே களமிறங்குவார்கள். அதே போன்று 3வது இடத்தில் அனுபவ வீரரான நம்ம விராட் கோலியும், 4வது இடத்தில் இடதுகை ஆட்டக்காரரான திலக் வர்மாவும், 5வது இடத்தில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே போன்று பினிஷர் ரோலில் 6வது இடத்தில் ரிங்கு சிங் களமிறங்குவார். அதனைத் தொடர்ந்து 7வது இடத்தில் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேலும், 8வது இடத்தில் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான ரவி பிஷ்னாயும் விளையாடுவார். அவர்களைத் தொடர்ந்து 3 வேகப்பந்து வீச்சாளர்களாக 9, 10 மற்றும் 11வது ஆகிய இடங்களில் ஆவேஸ் கான், ஹர்ஷதீப் சிங், முகேஷ்குமார் ஆகியோர் இடம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெற உள்ள ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11இல் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், ஆவேஸ் கான், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.